வணக்கம். ராமராஜ்யம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? காலையிலிருந்து தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சோர்வு முகத்தில் தெரிந்தது. அதிகாலையில் எழுந்து காப்பியின் முகத்தில் விழிக்கும் வழக்கம் அவளிடம் கிடையாது. சாமிதுரையின் காலத்திலிருந்தே அவர்கள் காலையில் ராகி கூழ் சாப்பிட்டு பழகினவர்கள். பட்டணத்து ஹாஸ்டல் வாசத்திற்கு பிறகு மோகன் மட்டும் மாறி போயிருந்தான். காலையில் காப்பி முகத்தில் விழித்தால்தான் அவனுக்கு தெம்பு என்ற நிலையாகிவிட்டிருந்தது. தம்பி லீவுக்கு வருதுன்னு தெரியுது, டவுன்லேருந்து காப்பி பொடி பொட்டலம் வந்திருக்குது. கந்தசாமி கேலி செய்வான். அவனது மனைவிக்கும் காப்பி பழக்கம் உண்டு என்பதால் அதை ஒரு பொருட்டாக ரங்கம்மாள் எண்ணியதில்லை. மோகனுக்கு இப்பெல்லாம் குழாய் புட்டு செய்தால் பிடிக்கிறதில்ல. டவுனுக்கு படிக்க போனதுலேருந்து ரொம்ப மாறி போயிட்டான். ரங்கம்மாள் ஒரு முறை பக்கத்து வீட்டில் புகார் செய்தாள். வயசு பிள்ளைங்க நம்மளை போல் கிணத்து விளையாட்டம் கிடக்குமா? பல பேரை பார்க்குது, பழக்கம் மாறி போகாதா? விடு, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி? கண்ணியம்மாள் அதட்டி அடக்கினாள். பலபடியான பழக்கம் வராமல் இருந்தால் சரி என்ற கவலையில் ரங்கம்மாள் தவிப்பது அவளுக்கு எப்படி தெரிய போகிறது? அம்மா பாவம், எப்படி தேஞ்சு போயிட்டாங்க. தனக்குள்ளே முணுமுணுத்தபடி கஸ்தூரி மீண்டும் தாயை உற்று பார்த்தாள். முகத்தில் கவலையின் கீற்றுகள் சமீப காலமாக நிறைய கோடுகள் கிழித்திருந்தன. கடுமையான உழைப்பும் திடமான உறுதியும் அந்த உடலை தளர விடாமல் வைத்திருக்கின்றன என்பதை அவளும் அறிவாள். எனினும் என்ன பயன்? அவளால் எதுவுமே உதவ முடியாதபடி அம்மா அவளை வீட்டினுள் அடக்கி வைத்து விட்டாளே. கஸ்தூரி மேலே படிக்க வேண்டும் என்று எத்தனை ஆசைப்பட்டாள். உன்னை கட்டி கொடுத்துட்டா எனக்கும் கவலை இருக்காதுமா. நீ படித்து வேலைக்கா போக போகிற? அண்ணன் படித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா பிறகு என்ன கவலை எனக்கு? அம்மா சொல்வதை கஸ்தூரியால் ஆமோதிக்க முடியவில்லை. அப்பா உயிருடன் இருந்திருந்தால் நிச்சயம் அவர் அவளை படிக்க வைத்திருப்பார். பெண் கல்வி, பெண் சுதந்திரம் இவற்றில் மெத்த ஈடுபாடு அவருக்கு. எழுத படிக்காத தெரியாத ரங்கம்மாளுக்கே எழுத்தறிவித்தவர் அப்பா. தந்தையை பற்றி எண்ணிய மாத்திரத்தில் மெய்சிலிர்த்து போனாள். நீ நல்லா படிக்கணும், பிறகு உனக்காக உன்னை மதித்து ஏற்றுக்க தயாராக இருக்கிறவனா பார்த்து கட்டி கொடுக்கணும். அதுதான் என் ஆசை. அப்பா அடிக்கடி கூறுவதை பலமுறை நினைத்து பார்த்திருக்கிறாள். ஆனால் இப்போது நடைமுறையில் என்ன ஆயிற்று? தென்னும் ஓலைகளை கட்டி பின்கட்டில் போட சொல்லிவிட்டு தேங்காய் கணக்கை முடித்தாள் ரங்கம்மாள். ஏமா கஸ்தூரி, சமையலை முடிச்சிட்டாயா? கேட்டபடி மகளை ஏற இறங்க நோட்டம் விட்டாள். வேலை செய்த அடையாளமே தெரியாதபடி சிங்காரித்து கொண்டு நின்ற மகளை பார்த்ததும் அவளை என்னவோ செய்தது. சாமர்த்தியம் இருக்குது, பக்குவமாக வாய்க்கு ருசியாக சமைப்பா, படிச்சிருக்கா, பார்க்க லட்சணமான பொண்ணு. என்ன பிரயோஜனம்? பார்க்குற இடம் எல்லாம் பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டுல வராங்க. உள்ளூர பொறுமையபடி அப்போதைய விற்பனை பணத்தை இடுப்பு சுருக்கு பைக்குள் வைத்து மூடினாள். எப்போவோ முடிச்சிட்டேம்மா, நீங்கள் குளிச்சிடுங்க. நிறைய சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அண்ணனுக்கு கடுதாசி எழுதிட்டு பிறகு சாப்பிடலாம். கஸ்தூரி பளிர் என்று சிரித்தாள். மகளை தொடர்ந்து உள்ளே சென்றாள் ரங்கம்மாள். கொல்லைப்புறம் கீற்று வைந்த குளியல் தடுப்புக்குள் புகுந்தாள். சிறிது நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் குளித்து இதத்துடன் மாற்றுடை அணிந்து முன்பக்கம் வந்தாள். கூடத்து சுவரில் மாட்டியிருந்த முருகன் படத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். குளித்து முடித்து மாடப்பிறையில் இருந்த திருநீர் டப்பாவை திறந்து, முருகா, எல்லாரையும் நல்லபடியாக வையப்பா, முனகைப்படி நெற்றியில் திருநீரை பூசிவிட்டு டப்பாவை அதன் இடத்தில் வைத்தாள். தலையை கோதி முடிந்தாள். அருகே இருந்த சிறு மேஜை மீது கடிதம் எழுத தேவையானவற்றை கஸ்தூரி தயாராக வைத்திருந்தாள். அம்மா, நீங்களே எழுதுறீங்களா? மகள் கேட்டதும் ஒரு வினாடி ரங்கம்மாள் தயங்கினாள். பட்டணத்திலிருந்து மகன் வருவான் என ஆவலுடன் எதிர்பார்த்த அவளுக்கு வர இயலாது என கடிதம் எழுதிவிட்டிருந்தான் மோகன். எனக்கு இது கடைசி வருட பரீட்சை. நன்றாக படித்தால்தான் மேலே படிக்க பெரிய காலேஜில் இடம் கிடைக்கும். அதனால் இப்போது வர முடியாது, பிறகு பார்க்கலாம். நறுக்கு தெரித்தாற் போல 4 வரிகள். ரங்கம்மாள் ஏமாற்றத்தால் சுருண்டு போனாள். தரகர் தர்மலிங்கம் வழியாக ஒரு நல்ல சம்பந்தம் பற்றி மகனுடன் கலந்து பேச அவள் விரும்பினாள். குடும்ப பொறுப்பை ஏற்கப் போகிறவன், தங்கையை கட்டி கொடுக்கும் கடமை அவனுக்கும் இருக்கிறது. பலபடியாக எண்ணித்தான் அவள் அவனை ஒரு 2 நாட்களாவது வந்து போகும்படி கடிதம் எழுதியிருந்தாள். இப்போது என்ன எழுதுவது? தர்மலிங்கம் சொல்லி சென்ற வங்கியில் வேலை பார்க்கும் பையனை பற்றியா?
என்ஜினியர் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் பையனை பற்றியா? சென்னை கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை பார்க்கும் பிஹெச்டி பையனை பற்றியா? மனம் குழம்பினாள் அவள். 1000 2000ன்னு சம்பாதிக்கும்போது பிள்ளை வீட்டுக்காரங்க பணத்தை எதிர்பார்க்காம இருப்பாங்களா? கொஞ்சம் பணத்தை குறைச்சிக்க சொல்லி சமாளிச்சிரு. நாளைக்கு நம்ம பொண்ணு கண்ணை கசக்காம இருக்கும்ல. கன்னியம்மாள் வேப்பிலை அடித்தாள். தரகர் தர்மலிங்கம் 3-4 முறை நடந்து விட்டார். ஏமா, பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கான் பையன், கொஞ்சம் கரு நிறந்தான், முன்பல் கொஞ்சம் இழுத்தார். ரங்கம்மாள் சுருங்கி போனாள். அழகான அவளது பெண்ணுக்கு இப்படி ஒரு ஜோடி தேவைதானா? மனம் ஓலமிட்டது. 2000க்கு மேலே சம்பளம், பிக்கல் பிடுங்கல் இல்லை. ஒரே மகன், பேங்க்கில் கடன் வாங்கி வீடு கட்டிட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசை, மருமக கிளியாட்டம் இருக்கணும்னு. நியாயம்தானே? ரங்கம்மாள் ஒப்புக்கு சொல்லி வைத்தாள். நீங்கள் பெண்ணை பார்க்க ஏற்பாடு செய்திருங்க. பிடிச்சிட்டதும் என்ன, நம்ம கஸ்தூரியை பிடிக்காம போகுமா? தர்மலிங்கம் சிரித்தார். ரங்கம்மாளும் சிரித்து வைத்தாள். பொண்ணை பார்த்ததுமே மேற்கொண்டு பேசி முடிச்சிடலாம் என்றார் அவர். எதுக்கும் மோகன் வந்துடட்டுமே, ரங்கம்மாள் தயக்கத்துடன் கூறினாள். தர்மலிங்கம் ஏதோ தமாஷை பார்த்தவர் போல் கேலியாக சிரித்தார். ஏமா, வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள், மோகன் இன்னும் சின்ன பையன், அதுகிட்ட கேட்டு ஒரு கல்யாண விஷயத்தை பற்றி ஆலோசிக்கணுங்கிறீங்களே. அப்படி இல்லைங்க, கல்யாணம்னு வந்துட்டா செலவு என்ன ஆகும்னு அவனுக்கும் தெரியணும் இல்லையா? ரங்கம்மாள் முடிவாக கூறினாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த மகன் வரவில்லை. தர்மலிங்கம் 3ஆம் முறையாக வந்து எச்சரித்து விட்டு போயிருந்தார். இதை பாருங்கம்மா, நீங்கள் பெண்ணை பெற்றவங்கள்னு நினப்பு இருக்கட்டும். நல்ல இடம் கிடைச்சா சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடணும். இப்படி அசரை போட்டால் அந்த பையனுக்கு நீன்னு பெண்ணை கொடுக்க க்யூவில் காத்திருக்காங்களாம். நீங்களே முடிவு செய்திருங்க. ரங்கம்மாள் பிடிவாதமாக இருந்தாள். அந்த வங்கி வரன் கை நழுவி போயிற்று. போகட்டும், பையன் கருப்பு, முன்பல் தூக்கல்னு சொன்னாரே. தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள். இப்போது தர்மலிங்கம் குழந்த பையன் என்ஜினியர், வேலை கிடைத்துவிடும், பார்க்க நன்றாக இருப்பதாக தரகர் சொன்னார். அவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க போல இருக்குது, விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன், தர்மலிங்கம் கூறிவிட்டிருந்தார். என்னம்மா எழுதுறீங்களா? கஸ்தூரி மீண்டும் வினவியதும் ரங்கம்மாள் சட்டென விழித்து கொண்டாள். வேண்டாம்மா, தர்மலிங்க ஐயா வரட்டும், பிறகு எழுதலாம். கஸ்தூரி வியப்புடன் தாயை பார்த்தாள். அம்மாவிடம் ஏன் இந்த திடீர் மாற்றம்? வாசலில் யாரோ வரும் அரவம் கேட்டது. தாயும் மகளும் எட்டி பார்த்தனர். தர்மலிங்கம் முன்பின் தெரியாத ஒரு இளைஞனுடன் உள்ளே வந்தார். கஸ்தூரி மிக்க குதூகலத்துடன் இருந்தாள். அவள் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துவிட்டிருந்தன. அன்று காலை டவுன் பஸ்ஸில் அண்ணன் வந்து இறங்கியதும் அவளது ஆனந்தம் எல்லை கடந்து போயிற்று. தர்மலிங்கத்துடன் வந்து நின்ற இளைஞனை அவனும் பார்த்து விட்டதுதான் அவளது உற்சாகத்திற்கு காரணமோ? தனக்குள் மெல்ல நகைத்து கொண்டாள். மனதினுள் அந்த காட்சி படர்ந்து விரிந்தது. நல்ல உயரம், பார்க்க கச்சிதமான தோற்றத்தில் இருந்தான் அந்த இளைஞன். அவளது கண்கள் கஸ்தூரியின் மீது பதிந்ததுமே ஒருவித உடன்பாடு தெரிந்த உணர்வு. கஸ்தூரி இயல்பான கூச்சத்துடன் உள்ளே சென்று பதுங்கினாள். ரங்கம்மாள் எதுவும் விளங்காமல் வாங்க வாங்க என்று வரவேற்றாள். கூடத்து நாற்காலியில் அமர்ந்ததும் தர்மலிங்கம் ஆரம்பித்தார். சுருக்கமாக சொல்லிவிடுறேன், நான் சொன்ன பையன் இவரு தான். பம்பாயில் வேலை கிடச்சிருக்குது. அவங்க மனுஷங்க பொண்ணு பார்க்க வரத்துக்கு முன்னே பெண்ணை தானே பார்த்திடணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ரங்கம்மாள் தயக்கத்துடன், பெரியவங்க பார்த்து பேசணும்னு ஒரு வழக்கம் இருக்குதே என்றாள். சட்டென அவள் இடை புகுந்தான். உண்மைதாங்க, இருப்பினும் கல்யாணம்னு வரும்போது நாங்கள் இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? தம்பிக்கு இள ரத்தம், அதான் ரொம்ப வேகமாக பேசுகிறாரு, தர்மலிங்கம் கிண்டல் அடித்தார். ரங்கம்மாள் காப்பி கொடுத்து உபசரித்து விட்டு, தம்பி, நீங்கள் நிறைய படித்தவங்க, உங்களுக்கு பெண் கொடுக்க பெரிய இடமெல்லாம் வரலாம். ஆனால் எங்கள் தகுதி என்னன்னு விளக்கி ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். அவள் மேலே பேசும் முன் தர்மலிங்கம் இடைவெட்டி, அதெல்லாம் பிறகு பேசுவோம். இப்போ தம்பி எதுக்கு வந்துச்சுன்னா, அது புதுசாக வேலை ஏற்றுக்கிட்டு பம்பாய் போகுதில்ல, உடனடியாக லீவ் எடுக்க முடியாது. அதனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, என்னை கூட்டிக்கிட்டு போய் பெண்ணை காட்ட சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதால வந்தோம் என்றார். தம்பி இந்த காலத்து பிள்ளை, ஒத்துக்கிறேன்.
பெரியவங்க பேசி முடிக்கிற வரை நாம் எதுவும் செய்ய முடியாது. வீடேறி வந்தீங்க, சந்தோஷம். ரங்கம்மாள் முடித்து விட்டாள். தர்மலிங்கமும் ரங்கம்மாளும் மேற்கொண்டு நடக்க வேண்டியவைகளை பற்றி பேசி கொண்டிருந்தனர். கஸ்தூரிக்கு நிலத்தில் கால் பாவாமல் பறக்க தோன்றியது. திருமணம் என்ற பேச்சு வந்ததும் அவள் வீட்டு படியேறி வந்த முதல் இளைஞன் அவன். அம்மா, பாரிஜாதம், மோகன், கந்தசாமி அண்ணன் என்ற மனித வட்டத்தில் வளைய வந்தவளுக்கு இந்த புதிய அறிமுகம் ஏனோ ஒரு குறுகுறுப்பை அளித்தது. வந்தவர்கள் விடைபெற்று போன பின்னரும் அவளது மனம் நெடுநேரம் அந்த புதுமையான எண்ணத்தையே அசை போட்டபடி இருந்தது. பெரியம்மா, பையனே நேரா கஸ்தூரியை பார்க்க வந்துட்டாராமே? பாரிஜாதம் ஆவலாக கேட்டபோது கஸ்தூரி முகம் சிவந்து போனாள். பையன் பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி வந்தது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரங்கம்மாள் அதிருப்தி தெரிவித்தாள். ஏன் பெரியம்மா? பொண்ணு பார்க்கணும், சீர்சனத்தின்னு பேசும்போது முறையாக வர்றது தானே நல்லது. பையன் இந்த காலத்து பையன். காலம் வேணா மாறலாம், மனுஷங்க மட்டும் இன்னமும் மாறவே இல்லை என்னவோ சூழ் கொட்டினாள் ரங்கம்மாள். ஏனோ அவள் மனதில் பொருளற்ற ஒரு கலக்கம். ஆனால் பாரிஜாதம் கிடைத்த சந்தர்ப்பத்தை விடாதவளாய் கஸ்தூரியை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். பம்பாயில் போய் குடித்தனம் செய்தா என்னை மறந்துடாதே தாயே. நான் வந்தா ஊரெல்லாம் சுற்றி காட்டணும், செய்வியா? கஸ்தூரி சினுங்களாக சிரித்தாள். கனவுகளும் கற்பனைகளும் கலகலத்து கொண்டிருந்த வேளையில் அண்ணன் மோகன் வந்ததும் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே போய்விட்டாள் அவள். மோகனிடம் வழக்கமான குதூகலம் காணப்படவில்லை என்ற உண்மையை ரங்கம்மாள் உணர நெடுநேரம் ஆயிற்று. ஏன்பா, தங்கச்சி கல்யாண சமாச்சாரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிறியே? மதியம் சாப்பாட்டிற்கு பிறகு கேட்டாள் ரங்கம்மாள். எல்லாம் என்ன கேட்டுதான் நடக்கிறாப்ல. பட்டென வந்த பதிலில் பொறி கலங்கி விட்டாள் தாய். என்னப்பா அப்படி சொல்கிற? என்ஜினியர் பையன் வலுவில் வருது, உன் தங்கச்சிக்கும் ஒரு வழிவகை செய்ய வேணாமா? மெல்ல ஆரம்பித்தாள் தாய். கஸ்தூரி நெஞ்சு படபடக்க சற்று தள்ளி வந்து நின்று கொண்டாள். அவளது வாழ்க்கை பிரச்சினை பற்றிய பேச்சு. மோகனின் முகத்தில் கடுமை பரவியது. இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படுறீங்க? ரங்கம்மாள் பேச்சற்று போனாள். கைவசம் எதுவும் இல்லை, என் படிப்பு முடியல, நான் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணலை? கஸ்தூரி வாழ்க்கை தான் பெருசாக போச்சு இல்லை? சீறினான். அது உன் தங்கச்சிப்பா, வேற யாரோ பொண்ணு இல்லை. மோகன் தாயை உற்று பார்த்தான். அதுக்காக எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டா எனக்கு? எனக்கு நான் என்ற சுயநலமே. மகனை வெறுப்போடு பார்த்தாள் ரங்கம்மாள். கஸ்தூரிக்கு 1000 இடிகள் ஒரு சேர விழுந்த வேதனையில் தள்ளாடியவளாய் அண்ணன் முன் வந்து நின்றாள். அப்படி ஒரு என்ஜினியரை இப்போ கட்டிக்கிட்டாதான் உனக்கு எதிர்காலம் விளங்குமா என்ன? மோகனின் சொல்லம்புகளை தாங்க முடியாதவளாய் கஸ்தூரி காதுகளை பொத்தினாள். அம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் 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 என அலறியபடி பின்பக்கம் ஓடி சென்று அழத் தொடங்கினாள். கொல்லைப்புறம் இருந்த கிணற்றின் அருகே எழும்பி இருந்த சுவர் மழையின் காரணமாக இடிந்து விழுந்திருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்களின் நெருக்கமும் சுமூகமான உறவும் அந்த இடைவெளியால் பாதிக்கப்படவில்லை. மாறாக இரு வீட்டவர்களுக்கும் சந்திப்பு மேடையாக அது திகழ்ந்தது. வழக்கம் போல் கொல்லை பக்கம் கருவேப்பிலை கண்டிருக்க நீர் வார்க்க வந்த கந்தசாமி சட்டென திரும்பி பார்த்தான். பக்கத்து வீட்டு கிணற்றருகே உள்ள தோய்க்கும் கல்லின் மீது மோகன். என்னப்பா மோகன்? தலையை திருப்பி கந்தசாமியை உற்று பார்த்தான். அவன் பார்வையில் தெரிந்தது ஏளனமா, அலட்சியமா அல்லது வெறுப்பா? எதையுமே கந்தசாமியால் உணர முடியவில்லை. ஊர்லேருந்து வந்ததா பெரியம்மா சொன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் வயல்காட்டு வேலை இருந்துச்சா, வந்து பார்க்க முடியல. பக்கத்து டவுனுக்கு போய் உரம் வாங்கிட்டு வர போயிட்டேன். ஆமாம், எப்போ வந்த? எத்தனை நாள் இருப்ப? கேட்டபடி சுவரின் இடைவெளி அருகே நின்றான் கந்தசாமி. நான் அநேகமாக வர திங்கக்கிழமை போயிடுவேன். பெரிய பரீட்சை வருது, படிக்கணும். மோகன் குரலில் சலனம் இல்லை. நிலைமையை ஒருவாறு கந்தசாமியால் ஊகிக்க முடிந்தது. அவன் மனைவி பாரிஜாதமும் கஸ்தூரியும் நெருங்கிய தோழிகள். அத்துடன் கிணற்றடி மேடையில் அடிக்கடி சந்தித்து உரையாடுபவர்கள். முதல் நாள் இரவு உணவின் போது பாரிஜாதம் அவனிடம் லேசாக கோடி காட்டி விட்டிருந்தாள். ஏங்க, இந்த மோகன் தம்பிக்கு ஏன் புத்தி கெட்டு போயிருக்குது? மெல்ல ஆரம்பித்தாள். புத்தி கெட்டு போச்சுதா? அவன் படித்த பிள்ளையாண்டான், அவனுக்கு என்னவா? சிறிது அதட்டலுடன் வினவினான் கந்தசாமி. தங்கச்சிக்கு கல்யாணம் கூடி வருதேன்னு சந்தோஷப்படாம
பெரியம்மா கிட்ட மனசு நோகும்படி பேசிட்டு தான். அப்படியா? மனைவியின் பேச்சை நம்ப முடியாதவனாய் வினவினான் அவன். ஆமாங்க, கஸ்தூரி என்கிட்ட சொல்லி கதறிச்சு. நீங்களே சொல்லுங்க, மேலே படிக்கவும் வைக்கல, வீட்டில் சும்மா உட்காத்தி வச்சுக்கிட்டு வயசு பொண்ணை என்ன செய்யறது? நல்ல இடம் கிடைச்சா கட்டி கொடுக்க வேண்டியது தானே. இதில் என்ன அந்த தம்பிக்கு வருத்தம்னு கேட்குறேன். பாரிஜாதம் எரிச்சலாக கேட்டாள். அதானே, எதுக்காக ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தில் வருத்தப்படணும்? வருத்தம் மட்டுமா, சண்டையே போட்டுதான். கஸ்தூரி ரொம்ப அழுதுட்டா என்றவள் விவரித்தாள். மேலும், பெரியம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே. அவங்க இவனை நம்பிட்டு இருக்காங்க. என்ன நம்பிக்கையோ, இப்போ அவங்க ஒரே பிடிவாதமாக இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு இருக்காங்களாம். மனைவியின் சிவந்த முகத்தை உற்று பார்த்தான் கந்தசாமி. இதில் கோபப்பட அவனுக்கு என்ன இருக்குது? கல்யாணத்துக்கு பணம் செலவழிச்சிட்டா தனக்கு ஒன்றும் இருக்காதுன்னு பயமோ என்னவோ. பாரிஜாதம் நொடித்தாள். சேச்சே, அப்படி இருக்காது. எதுக்கும் நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். சின்ன பையன், உலக நடப்பு எதுவும் தெரியாது. நாம தான் சொல்லி விளங்க வைக்கணும். மனைவியை சமாதானம் செய்தான் அவன். ஆனால் இப்போது மோகன் அமர்ந்திருந்த நிலையே அவனை கவலைக்குள்ளாக்கியது. மோகனது முகத்தில் இருந்த கடுமையும் அலட்சியமும் அவனை சிறிது அச்சுறுத்தின. தொண்டையை சிறுமிக் கொண்டவன் மீண்டும் கேட்டான். பரீட்சைக்கு நல்லாவே படிச்சிருப்ப இல்லையா? படிக்க எங்கே விடுறாங்க? அதுக்குள்ளார 3 வாட்டி கடுதாசு போட்டாச்சு. புறப்பட்டு வான்னு பற்களை கடித்தான் மோகன். அம்மா உங்ககிட்ட ரொம்ப ஆசை வச்சுருக்காங்க, அதனால தான். கந்தசாமி முடிக்கவில்லை. அண்ணே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு கஸ்தூரி மேலே தான் ஆசை ஜாஸ்தி என்றான் வெடுக்கென. 2 கண்ணில் 1ல் சுண்ணாமும் இன்னொன்னுல வெண்ணையுமா தடவ முடியும்? நீ ஒன்று ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மெல்ல துவங்கினான் கந்தசாமி. மோகன் மறுப்பாக தலையை ஆட்டினான். அண்ணே, கஸ்தூரியை கட்டி கொடுக்க எவ்வளோ வேணுமாலும் செலவு செய்ய அம்மா தயாராயிட்டாங்க. அது பெற்றவங்க எல்லாருமே செய்யக்கூடியது தானே. அதுக்காக நம்ம சக்திக்கு மீறி செலவு செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. மோகனின் குரலில் சூடு ஏறியது. நீ சொல்கிறது போல அப்படி அவங்க என்னப்பா அதிகமாக கேட்டுட்டாங்க? கந்தசாமி கேட்டுவிட்டு நீர்த்தவளையை கையில் எடுத்துக்கொண்டான். அவங்க கேட்கறதுக்கு முன்னமே அம்மா தான் பெருமாள் கோவில் மாடு மாதிரி தலையாட்டிடுறாங்களே. செடிக்கு நீரை வார்த்துவிட்டு தவளையை ஒரு ஓரமாக வைத்தான் கந்தசாமி. பிறகு நிதானமாக சுவரை தாண்டி மோகன் அருகில் வந்தவன் கிணற்று மேடை மீது எம்பி அமர்ந்தான். உன் தங்கச்சிக்கு கல்யாணம் செய்யணும்னு உனக்கு எண்ணம் இருக்குதா இல்லையா? கேட்டவனை ஏறிட்டு பார்த்தான் மோகன். கல்யாணம் செய்துக்கட்டும், இப்போ என்ன அவசரம்னு கேட்குற? பின்ன எப்போ அவளை கட்டி கொடுக்கறதா உத்தேசம்? கந்தசாமியின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. என் படிப்பு முடியணும், பிறகு நான் மேலே படிக்க பொருளாதாரம் இடம் கொடுக்க வேணாமா? நான் நிலச்சி நிற்கிற வரை அம்மாவை யார் கவனிக்கிறது? இதையெல்லாம் யாராச்சும் நினச்சி பார்த்தாங்களா? கந்தசாமி வாயடைத்து போனான். இதயம் கோணலாக இருந்து தலைகள் மட்டும் நேராக இருப்பதால் தான் மோகனை போன்ற சுயநலக்காரர்கள் வாழ்கிறார்களோ? அறிவு, அதன் ஆற்றல் எல்லாமே வரவேற்கப்பட வேண்டியவைதான். ஆனால் அன்பை போல அது எல்லோராலும் வரவேற்கப்படுகிறதா? ஏனென்றால் அறிவிற்கேட்டாத பல காரணங்கள் அன்பிற்கு இருக்கிறது. அத்தகைய அன்பையே நெஞ்சத்திலிருந்து பஞ்சை போட்டு துடைத்து விட்டவன் போல பேசுகிறானே. கந்தசாமி மனதினுள் பொங்கினான். கிணற்று தவளையாக இராமல் பிற இடங்களில் பல்வேறு மக்களுடன் பழகினால் மனம் விசாலமடையும், உன்னத நோக்கங்கள் விரிவடையும் என்பார்களே. இவன் இன்னமும் தன்னை பற்றியே கழிவிறக்கப்படும் 2 கால் பிராணியா? ரங்கம்மாளை ஒரு கணம் மனதினுள் எண்ணி பார்த்தான். இவனது வளர்ச்சியில் அன்பு, இரக்கம், நெகிழ்ச்சி, மென்மை என்று எப்படியெல்லாம் பாடுபட்டு போயிருப்பாள். தனது இதயத்தையே தொட்டிலாக்கி தன் உதிரத்தையே பாலாக்கி இவனை ஆளாக்கியது என்ன பலனை தந்தது? வளர்த்த கடா மார்பிலேயே பாய்ந்த கதையோ? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.